உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. ஒரு திரைப்படம் உருவாக வேண்டும் என்றால் ஏகப்பட்ட கலைஞர்களின் உழைப்பு தேவைப்படுகிறது. அதையும் மீறி ஏகப்பட்ட பணம் தேவைப்படுகிறது. இந்த இரண்டும் இருந்தாலும் ஒரு தனிநபரது உழைப்பு அவசியமாகிறது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நொந்து நூலாகும் அந்த நபர்தான் இயக்குனர். படம் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அவரையே சாரும். அவரே பணத்தையும் திரட்ட வேண்டுமென்றால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பதை நாம் புதுமை இயக்குனர் ஸ்ரீதரை வைத்து தீர்மானிக்கலாம். இயக்குனர் ஸ்ரீதர் எப்போதுமே பிடிவாதக்காரர் என பெயரெடுத்தவர். தான் நினைத்தது வர அவர் எந்த எல்லைக்கும் செல்வார். கடல் கடந்து சென்ற முதல் இயக்குனர் என்ற பெருமையும் பெற்றார். யாரும் யோசிக்காத கோணங்களில் அவர் யோசித்ததன் விளைவு பல அருமையான படங்கள் நமக்கு கிடைத்தன. அதில் முக்கியமான திரைப்படம் சிவந்தமன். தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த நடிகரும் புதுமை இயக்குனரும் ஆக்ஷன் திரைப்படம் ஒன்றில் ஒன்றாக இணைந்தனர். சமூக படங்களில் பிரம்மாண்டம் என்பது சிவந்த மண்ணிலிருந்து தொடங்கியது. படத்தின் பாதிக்கும் மேற்பட்ட காட்சிகள் வெளிநாடுகளில் படமாக்கப்பட எஞ்சிய காட்சிகளை பிரம்மாண்ட அரங்கங்கள் அமைத்து படமாக்கினார்கள். ஒரு புரட்சி வீரனை பற்றிய கதை அது. கதை நடக்கும் இடம் வசந்தபுரியாக காட்டப்படுகிறது. அந்த நாட்டின் மன்னரை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தும் திவானுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி அந்த நாட்டையும் மன்னரையும் மீட்டெடுப்பதுதான் படத்தின் மூலக்கதை. இதில் அந்த வீரனுக்கு பக்கபலமாக இருப்பது அந்த நாட்டின் இளவரசிதான். வீரனின் தந்தையோ அந்த நாட்டின் உயர் போலீஸ் அதிகாரி. ஸ்ரீதரின் திரைக்கதை ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் தொடங்குகிறது. இளவரசியோடு பரத் என்ற கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் இங்குதான் படித்துக் கொண்டிருக்கிறார். இளவரசி என்பதை அறியாமலேயே அந்த பெண்ணை காதலிக்கவும் செய்கிறார். தாய்நாடு திரும்ப திவானின் அராஜகம் எல்லை மீற எப்படி தனது தாய்நாட்டை காத்து தனது காதலிலும் வென்றான் என்பதுதான் மீதக்கதை. இந்த படத்திற்கான கதைக்கு ஒரு சிற்றோடை தேவைப்பட்டது. ஓடையின் ஒரு கரையில் மதுக்கடை ஒன்று தேவை. மறுக்கரையில் புரட்சியாளர்களின் மறைவிடம். ஓடையை நீந்தி கடந்து மதுக்கடைக்கு வர வேண்டும். உணவு தேவைகளை முடித்துவிட்டு மறுபடியும் நீந்தி மறைவிடம் சென்று பதுங்க வேண்டும். அவுட்டோரில் எங்கு தேடியும் இதற்கான சரியான இடம் செட் ஆகவில்லை. இரவு காட்சிகள் வேறு இருக்கிறது. அவுட்டோர் லொகேஷன் கிடைத்தாலும் இரவு காட்சிகள் எடுக்க ஸ்டுடியோ தான் வசதியாக இருக்கும் என ஒளிப்பதிவாளர் பாலகிருஷ்ணன் சொல்லிவிட்டார். ஒளிப்பதிவாளர் இப்படி சொன்னதும் அந்த ஓடையையும் இங்கேயே கொண்டு வந்து விட்டால் என்ன என்று தோன்றியது ஸ்ரீதருக்கு. இந்த படத்தில் பல பிரம்மாண்டங்கள் தேவைப்படுவதால் பம்பாயில் புகழ்பெற்ற ஆர்ட் டைரக்டர் சாந்திதாஸை ஒப்பந்தம் செய்திருந்தார் ஸ்ரீதர். சாந்திதாஸிடம் ஒரு சவால் போலவே பேசினார் ஸ்ரீதர். குறைந்தபட்சம் 5 அடி ஆழமாவது இருக்க வேண்டும். அதில் தண்ணீர் ஆறு போல ஓட வேண்டும். முடியுமா முடியாதா? சாந்திதாஸுக்கு பிரஸ்டீஜ் பிரச்சனையானது. சவால் சார், முடிச்சிடலாம். தனி ஒருவனான என்னால முடியாது. ஒரு திறமையான இன்ஜினியர் உதவி தேவை என்றார் சாந்திதாஸ். ஸ்ரீதருக்கும் அதுவே சரி எனப்பட்டது. வாகினி ஸ்டுடியோவில் 8ஆம் நம்பர் ஃப்ளோர். ஆசியாவிலேயே மிக பெரியது. அதை புக் பண்ணிவிட்டு ஸ்ரீதர் தனது நண்பரான இன்ஜினியர் குமாரசாமியை அணுகினார். அவரிடம் தனது தேவையை ஸ்ரீதர் சொல்ல, என்ன ஸ்ரீதர், செட்டுக்குள்ள 6 ஓடணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா என எடுத்த எடுப்பிலேயே கேட்டார் குமாரசாமி. இங்க உட்கார்ந்துகிட்டு நடக்குமா நடக்காதான்னு பேசுறதை விட நீங்க முதல்ல செட்டுக்கு வாங்க, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்டுடியோவை நேரில் பார்த்த அவருக்கு ஓரளவு நம்பிக்கை வந்தது. நீங்க சொல்றது போல செய்யலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டம் என இழுத்தார். ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க, கணக்கெல்லாம் போட்டுட்டு என்னோட தேவைகளை சொல்றேன் என்றார் குமாரசாமி. 2 வாரம் 4 வாரமானது, 6 வாரமானது. ஆள் சத்தத்தையே காணோம். ஒரு வழியாக நான் ரெடி என்றார் குமாரசாமி. ஸ்ரீதர் குஷியாகிவிட்டார். ஆனால் அந்த சந்தோஷம் அவரது பட்டியலை கேட்டு அப்படியே குறையத் தொடங்கியது. ஸ்ரீதர், எனக்கு குறைஞ்சது 1.5 லட்சம் கேலன் தண்ணீர் வேணும். அந்த தண்ணியை ஒரு பெரிய தொட்டியில தேக்கி வைக்க ஒரு தொட்டி கட்டணும். தொட்டியை திறந்து செட்டுக்குள்ள தண்ணிய பாய்ச்ச வேணும். அந்த தண்ணிய மறுபடியும் தொட்டிக்குள்ள இழுக்க ஒரு பெரிய மோட்டார் இன்ஜின் வேணும். தண்ணி தொட்டிக்குள்ள மறுபடியும் போலனா ஸ்டுடியோவே வெள்ளக்காடாகிவிடும் என்று தன் நிபந்தனைகளை சொன்னார் குமாரசாமி. ஸ்ரீதருக்கு தலை சுற்றியது. இந்த விஷ பரீட்சையில் இறங்க வேண்டுமா?
அப்படியே துணிந்து இறங்கினாலும் முதலாளி நாகிரெட்டி இதுக்கு சம்மதிப்பாரா? கேள்விகள் ஸ்ரீதர் முன்னால் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கின. இந்த விஷயத்தை நாகிரெட்டியிடம் சொன்னார். கவனமாக செய்யுங்கள் என்று அனுமதி தந்தார் நாகிரெட்டி. செட்டுக்கு வெளியே பிரம்மாண்டமான தொட்டி ஒன்று தயாரானது. தடிமான களிமண் சுவர் எழுப்பப்பட்டது. செட்டுக்குள் 40 அடி அகலத்திற்கு ஒரு ஓடை தயாரானது. ஒரு பக்க கரையில் மதுக்கூடம் ஒன்று தயாரானது. மற்றொரு கரையில் புரட்சியாளர்கள் தங்குவதற்காக ஒரு மறைவிடம். இரண்டையும் சாந்திதாஸ் அட்டகாசமாக அமைத்து தந்தார். தொட்டிக்கு தண்ணீர் நிரப்பும் பணி தொடங்கியது. எதற்கும் ஒரு ரிகர்சல் பார்த்து விடலாமே என்றார் ஸ்ரீதர். தொட்டியை திறந்துவிட ஆற்றின் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவது போல் ஓடியது. மோட்டாரை இயக்க மறுபடியும் அதே தண்ணீர் தொட்டிக்குள் சென்று அடைந்து கொண்டது. அனைவருக்கும் சந்தோஷம், திருப்தி. இனி ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி. அன்றைய மதியம் அனைவரும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்க ஐயோ ஐயோவென அசிஸ்டன்ட் 2 பேர் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள். ஏண்டா இப்படி கத்துறீங்க என ஸ்ரீதர் கேட்க, சார் தொட்டி உடைஞ்சு போச்சு என அவர்கள் கத்த எல்லோரும் வெளியே ஓடினார்கள். 1.5 லட்சம் கேலன் தண்ணீர் நிரம்பிய தொட்டி அதன் அழுத்தம் தாழாமல் கீழே பொத்துக் கொண்டது. அதன் வழியே தண்ணீர் விரைவாக வெளியேறிக் கொண்டிருந்தது. உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் மொத்தமும் காலி. அப்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில்தான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. தொட்டியின் உயரமான பகுதியில் இருந்து ஒரு கட்டி உடைந்து அப்படியே உள்ளே போய் ஓட்டை இருந்த பகுதியை அடைத்துக் கொண்டு நின்றது. ஆண்டவன் அருளா அல்லது ஸ்ரீதரது நல்ல காலமா என சொல்ல தெரியவில்லை. தண்ணீர் வெளியேறுவது அப்படியே தடைப்பட்டது. இனி ரிஸ்கே எடுக்கக்கூடாது. பலமான கான்கிரீட் கொண்டு தொட்டியை பலமாக்க வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார்கள். இந்த திட்டத்தின் செலவுக்கு இந்நேரம் ஒரு படத்தையே எடுத்து விடலாம் என்ற அளவிற்கு செலவு இழுத்து கொண்டு போனது. மறுநாள் சிமெண்ட் மூட்டைகள், கல் மற்றும் மணல் என ஒரு வீட்டை கட்டுவது போல வேலைகள் விரைவாக நடக்கத் தொடங்கியது. ஒரு வழியாக அந்த பிரம்மாண்ட கான்கிரீட் தொட்டியும் ரெடி. தனது வசதிப்படி பகல் இரவு என அழகாக படமாக்கினார் ஸ்ரீதர். ஒரு பரிசல் கூட ஏற்பாடு செய்தார் என்றால் அந்த செட்டிங் எவ்வளவு பெரியது என கணித்து விடலாம். எல்லாம் நினைத்தபடி வந்த திருப்தி ஸ்ரீதர் முகத்தில். ஏகப்பட்ட முதலீட்டை விழுங்கிய அந்த செட் கலைக்கப்பட்டு அடுத்த பிரம்மாண்டம் அங்கேயே போடப்பட்டது. எகிப்த் ஸ்டைலில் அசத்தியது அந்த செட். நடிகர் திலகம் கையில் சவுக்கோடு அங்கும் இங்கும் நடைபோட பட்டத்து ராணியான காஞ்சனா சுற்றி சுற்றி ஆட வேண்டும். அவர் ஆடும்போது மொத்த மேடையும் சுற்றி சுழல வேண்டும் என்றார் ஸ்ரீதர். சாந்திலாலுக்கு மற்றும் ஒரு சவால். அவரது அசத்தலான அந்த அரங்க அமைப்பு இன்றும் ஒரு ஆச்சரியம். அதன் மத்தியில் உள்ள வளையம் மட்டும் சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் ஃப்ளோரின் அமைப்பு அப்படியே இருப்பது போல் தோன்றும். இந்த ஃப்ளோருக்கு அசத்தலான லைட்டிங் கொடுத்திருப்பார் ஒளிப்பதிவாளர் பாலகிருஷ்ணன். இன்றைய சிஜி ஒர்க்கில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எந்தவித வசதியும் இல்லை. அந்த பாடலை இன்றும் பார்க்கும்போது ஒளிப்பதிவாளரின் உழைப்பு தெரியும். வரிக்கு வரி காட்சி அமைப்பு மாறிக்கொண்டே இருக்கும். அந்த எகிப்த் பிரமிட் செட் இன்றும் பேசப்பட காரணம் இந்த உழைப்பாளிகளின் திறமைதான். ஒரு திரைப்படம் ரசிகனுக்கு 3 மணி நேர பொழுதுபோக்கு. ஆனால் அதுவே பலருக்கு வாழ்க்கை பிரச்சனை. நாம் திரையில் ரசிக்கும் பல காட்சிகள் 5 நிமிடங்கள் வந்து போவதற்கு மாத கணக்கில் உழைக்க வேண்டி வரும் என்ற உண்மை ஏனோ பலருக்கு தெரியவில்லை. கொடுத்த பணத்திற்கு கொஞ்சம் குறை வந்தாலும் திட்டி தீர்த்து விடுகிறோம். பாவம், அவர்கள் படும் கஷ்டங்கள் அவ்வளவு எளிதாக தெரிவதில்லை. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.